ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு ஹெல்த்தியான குர்குரே ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி. இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு நம்ம வெண்டைக்காவை யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம். நிறைய குட்டீஸ்லாம் வெண்டைக்காய்னாலே சாப்பிடவே மாட்டாங்க. நீங்கள் இது மாதிரி குர்குரே மாதிரி செஞ்சு கொடுத்தா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை குர்குரேன்னு சொல்லலாம், இல்லை வெண்டைக்காய் பக்கோடான்னு சொல்லலாம். இப்போ இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். அந்த வெண்டைக்காவில் முன்னாடி பின்னாடி இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இது மாதிரி 2ஆக கட் பண்ணிவிட்டு அது உள்ளே இருக்கிற விதையெல்லாம் சுத்தமாக எடுத்துடுங்க. உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அந்த உள்ளே இருக்கிற விதையெல்லாம் சுத்தமாக ரிமூவ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு குர்குரே நல்லா சூப்பராக வரும். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், இந்த அளவுக்கு நீங்கள் விதையெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதே மாதிரி மற்ற இருக்கிற எல்லா வெண்டைக்காவும் கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா அந்த வெண்டைக்காவை இது மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நைஸாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கனகனமாக போட்டுறாதீங்க. ரொம்ப கனமாக இருந்ததுன்னா குர்குரே சரியாக வராது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நைஸாக கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நீல வாக்கில் தான் கட் பண்ணணும், பொடி பொடியாக கட் பண்ணக்கூடாது. நீல வாக்கில் கட் பண்ணி சேர்க்கும்போது தான் நம்மளுக்கு நல்லா குர்குரே பர்ஃபெக்டாக வரும். இப்போது இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, நான் எவ்வளோ நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன்னு. இந்த அளவுக்கு நீங்களும் மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எடுத்திருக்க மொத்த வெண்டைக்காவையும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கட் பண்ண எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருக்கேன். இப்போ இந்த வெண்டைக்காய்க்கு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காய் எல்லாத்தையும் அது கூடவே சேர்த்துக்கலாம். கட் பண்ணியிருக்க எல்லா வெண்டைக்காவும் பவுலில் சேர்த்ததுக்கப்புறமா இதில் மசாலா சேர்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். அது கூடவே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா அது கூட ஒரு சிட்டிகை அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் அதிகமாகலாம் தேவையில்லை, கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். இப்போ இந்த வெண்டைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூனே போதும், அதிகமாகலாம் தேவையில்லை. இப்போ இதில் மாவு சேர்க்கணும். மாவுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு பத்தலைனாலும் மாவு சேர்த்துக்கலாம். இப்போ மாவு சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி தெளிக்காமல் அதை மட்டும் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு நல்லா மாவு எல்லா சைடும் கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் லைட்டாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ரொம்ப அதிகமாக தெளிச்சிடவும் கூடாது, அதே மாதிரி ஊற்றியும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. லைட்டாக கையில் எடுத்து தெளித்து தான் மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். நம்ம தண்ணி அதிகமாக சேர்க்கும்போது அந்த மாவெல்லாம் வெண்டைக்காவில் சரியாக கோட் ஆகவே ஆகாது. அதுக்கப்புறமா சிப்ஸும் நம்மளுக்கு நல்லாவே கிடைக்காது. பார்த்தீங்களா, தண்ணி தெளித்து இந்த அளவுக்கு மாவு நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அவ்வளோதான், வெண்டைக்காய் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி எண்ணெயோட சூடு கம்மியாகவும் இருக்கக்கூடாது, அதிகமாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். போட்ட உடனே பபுள்ஸ் வருதில்ல, அந்த ஸ்டேஜில் இருந்தாலே போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெண்டைக்காய் எல்லாத்தையும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். வெண்டைக்காவை ஒரு 5-6 பேட்சாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் அதிகமாக சேர்த்துட்டா அந்த வெண்டைக்காய் கிறிஸ்பியாக நம்மளுக்கு கிடைக்காது. பாருங்கள், நான் எவ்வளோ சேர்த்துருக்கேன்னு அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணும்போது வெண்டைக்காய் சீக்கிரமாகவே காந்துடும், ஆனால் கிறிஸ்பியாக கிடைக்காது. ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சு நம்ம குக் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வெண்டைக்காய் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வெண்டைக்காயெலாம் நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான், இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா வெண்டைக்காவும் சின்ன சின்ன பேட்சாக சேர்த்து பொரிச்சு எடுத்தால் ஒரு கிறிஸ்பியான வெண்டைக்காய் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும். குட்டீஸ்க்கெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு கொடுங்க, ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. குர்குரே எல்லாம் கடையில் வாங்கி தரத்துக்கு பதில் இது மாதிரி வீட்லேயே நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது குட்டீஸ்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நான் உடச்சி காட்டுற பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த அளவுக்கு கிறிஸ்பியாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வரணும்னா நீங்கள் கண்டிப்பாக ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம குக் பண்ணணும். பொறுமையாக குக் பண்ணும்போது தான் நம்மளுக்கு அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி உடனே எடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு அந்த வெண்டைக்காய் கிறிஸ்பியாக கிடைக்கவே கிடைக்காது. நான் சொன்னதை வச்சு உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.